ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. என்னோட டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இப்போல்லாம் காலையில் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. காலையில் ரொம்ப பனியாக இருக்கனால, அதுவும் இல்லாமல் 6 மணிக்கு இருட்டாக இருக்குது. அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நானும் படுத்துடுறேன். 6க்கு எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தேன், மழை பெஞ்சிட்டு இருந்தது. எனக்கு பெருசாக சமைக்கணும் அப்படின்னு தோணவே இல்லை. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கே அப்படின்றதுக்காக சிம்பிளாக லெமன் ரைஸ் செஞ்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். மழை பெஞ்சிட்டே இருந்தனால அம்மா ஸ்கூல் லீவுமா அப்படின்னாங்க. லீவும் இல்லை ஒன்றும் இல்லை, கிளம்புங்க அப்படின்னு கிளப்பி விட்டுட்டேன். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு இன்றைக்கி வீட்டில் எந்த வேலையுமே பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் ஒரு 10 நாளாக என்னால் சரியாக ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னு வாக்கிங் மட்டும்தான் போனேன். இடையில கேப் விட்டு ஒர்க் அவுட் பண்ணவும் கொஞ்சம் பெயினாக இருந்தது. பெயினாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து கண்டினியூ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் வந்து எந்த வேலையும் பார்க்காம ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு போய் தான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டேன். சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு கழுவி வச்சுக்கிட்டு இருக்கேன். கமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்திருந்தது, அதை அன்பாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் போட்டிருந்த கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து உடஞ்சிருந்தது. அதை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போட்டிருந்தேன். அந்த இதை வாங்கிட்டு போயிட்டு புதுசு எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இதை வந்ததும் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக டிமார்ட்டில் ஒரு 6 கிளாஸ் பாட்டில்ஸ் வாங்கினேன். அது இதை விட நல்லா இருந்தது. பட் ஆனால் அது ஒரு பாட்டிலே 100 ரூபா வந்தது. அது ரேட்டு கொஞ்சம் கூட இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 12 பாட்டில் 1000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். பரவாயில்ல, இந்த டைம் வந்த பார்சல் வந்து டேமேஜ் ஆகாமல் வந்துருச்சு. எல்லா பாட்டில்ஸுமே டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும். இந்த டைம் பாட்டிலில் வந்து சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நீட்டாக வந்துருச்சு. லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தாங்க. எப்படி அந்த பாட்டில் உடஞ்சிச்சு எனக்கு தெரியல. எப்படியோ ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு வாங்கிட்டேன். பாட்டில் எல்லாத்தையும் கழுவி கமுத்தி வச்சிருக்கேன். தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கு அப்புறம் நாளைக்கு தான் வந்து எல்லா பொருளையும் மாற்றி வைக்க போகிறேன். வெயில் அடித்தா இன்றைக்கே வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து மாற்றி வச்சிடலாம். பட் வெயில் இல்லை அப்படின்றனால வீட்டுக்குள்ளேயே வந்து தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து தொடச்சி மாற்றி வைக்கணும். நாளைக்கு இதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சு கழுவிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் பற்றி லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட் வந்திருந்தது. உங்கள் அனிவர்சரிக்காக ஒரு குட்டி செயின் வாங்கியிருந்தீங்களே, பால் வச்ச மாதிரி ஒரு செயின், அந்த செயின் எங்கே, என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் லைவில் கூட நான் இதை பற்றி சொல்லியிருந்திருப்பேன். மாதம் ஃபஸ்ட்டு சண்டே வந்து ஒரு லைவ் வருவேன். ஸோ அந்த மாதிரி அந்த லைவ் வந்திருந்தப்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்கே அந்த செயினை காணோம், வேறு டிசைனில் செயின் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த லைவில் வந்து நான் சொன்னேன், செயின் வந்து காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி. அப்போயே வந்து நிறைய பேர் எப்போ எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து இதை பற்றி நான் விலாகில் வந்து லாங் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நிறைய பேர் எங்காச்சு என்னாச்சுன்னு கேட்கவும் சரி இதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். செயின் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் நான் அக்காவங்க எல்லோரும் வந்து வெளியே போயிருந்தோம். ஸோ அப்போ எல்லோரும் பேசி ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அவங்க அக்காவங்கள வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே நாங்கள் இங்கிட்ட வந்துட்டு இருந்தோம். வர்ற வழியில் தான் வந்து பார்த்தேன் என்னோடய செயினை காணோம் அப்படின்னு சொல்லி. ஐயோ செயினை காணோம் அப்படின்னு அக்காவுக்கு டீச்சர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அக்கா வந்து சரி ஒரு வேளை பஸ் ஸ்டாண்டில் விழுந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி மாமா போய் பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஃபுல்லாக சுற்றி தேடி பார்த்தாரு. பட் கிடைக்கல. நான் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக அழுக. எனக்கு வந்து ஆசைப்பட்டு எடுத்த செயின் காணாமல் போச்சே அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன். எனக்கு எம்எல்ஏ கோவம், பயங்கரமாக அழுதேன் உட்காந்து. கமல் சமாதானப்படுத்துகிறாங்க, சமாதானமே எனக்கு ஆக மாட்டேங்குது. எனக்கு எம்எல்ஏ கோவம். இப்படி ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருளை வந்து தொலைச்சிட்டோமே, அதை பாதுகாப்பாக நம்மளால் வச்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பயங்கர அழுக. அதுவும் அனிவர்சரிக்கு வாங்கினது வேறையா. ஸோ அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருந்தது. இப்படி பண்ணிட்டோமே, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதேன். பட் கமல் தான் வந்து ஓகே என்ன பண்ண முடியும், போனது போச்சு, அதை நினச்சி நீ அழுதுகிட்டே இருந்தால் மட்டும் செயின் திருப்பி கிடச்சிட போதா, ஒன்றும் ஆக போகிறது இல்லை, விட்டுரு, அதை விட்டுட்டு நீ மற்ற வேலையை பாரு, அடுத்து மூவாய் வா அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் வந்து அது மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஐயோ இப்படி போச்சே அப்படின்னு சொல்லி மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து தோணுச்சு, சரி நமக்கு வர வேண்டிய ஏதோ ஒரு பெரிய ஆபத்து
அந்த செயின் தொலைஞ்சு போனனால நமக்கு வந்து அதோட போயிடுச்சு அப்படின்னு நினச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அந்த மாதிரி நினச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கேன். இருந்தாலும் அப்பப்போ பழைய வீடியோஸ் பழைய ஃபோட்டோஸ் ஏதாவது கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ரிமைனிங் காட்டும், அந்த மெமரிஸ் வந்து காட்டும் போது அதை பார்த்தேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டே இருக்கும், ஐயோ அனிவர்சரிக்கு வாங்கினதே அப்படின்னு. அது தொலைஞ்சு போனது எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன பண்ணுறது, நிறைய பேர் வந்து கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு அது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அது மிஸ் ஆயிடுச்சு போயிடுச்சு அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. பட் என்ன பண்ண முடியும், ஸோ அது போயிடுச்சு அப்படின்னு நினச்சி விட்டாச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட தங்கம் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தோடாகட்டும், தாலிக்கொடி ஆகட்டும், செயினாகட்டும், எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தோடலாம் திருகாணி எப்படி இருக்குது அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணிக்கணும். வெளியே எங்கேயாவது நகை போட்டு போகிறோம் அப்படின்னா அதை வந்து அப்பப்போ இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் எப்போவும் அப்படி தான் இருப்பேன். அன்றைக்கி என்ன நினச்சேன்னு தெரில, விட்டுட்டேன், போச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்து கொசுவலை மாட்டுறதுக்காக வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீன் போட்ட அன்றைக்கே வந்து இதை மாட்ட வேண்டியது. அன்றைக்கி வந்து சைஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி எக்ஸாக்ட் அளவுக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் ரூமில் மாட்டிட்டாங்க பாரு. உங்கள் ரூமில் கொசுவலை மாட்டிட்டாங்கல்ல, மாட்டின மாதிரியே தெரியலையா? நல்லா இருக்கா? இல்லை ஒரு சைடு தான் இருக்கும். நல்லாக்கா? ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு மொட்டை மாடிக்கு வந்தேன். இந்த வருஷம் வந்து பெருசாக பனி இல்லை, வெயில் அடிச்சிட்டே இருக்குது, வெக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தேன். என்னன்னு தெரில, ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா பயங்கர பனி, வெளியில் வர முடியல, அந்த அளவுக்கு பனி இருக்குது. இன்றைக்கி காலையிலலாம் சுத்தமாக முடியல, இருட்டாக இருந்தது, புணுன்னு தூரிட்டே இருந்துச்சு மழை. நேற்று நைட்டு இருந்து அப்படி தான் இருக்குது. அந்த சைடு மழை சுத்தமாக தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு பனி இருக்குது. குழம்பு பொடி ரெடி பண்ணணும், சீவக்காய் ரெடி பண்ணணும், வெயில் அடித்தா காய வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெயிலே இல்லை. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 4-5 நாள் மழை வர மாதிரி இருக்குது, வெயில் அடிக்கலை, நம்மளால் ப்ராடக்ட் ரெடி பண்ண முடியல அப்படின்னு நமக்கே இவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது. பட் ஆனால் தென் தமிழகத்தில் திருச்செந்தூர், திருநெல்வேலி அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பேஞ்ச மழைக்கு டேமெல்லாம் நிறைஞ்சு பாவம் வெள்ளம். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்மளால் ஒரு கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கலை அப்படின்றதுக்கே இப்படி இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து அப்படின்னும் போது பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க வந்து சீக்கிரம் இந்த நிலைமையிலேருந்து வெளியில் வந்து அவங்களோட நார்மல் லைஃப் வந்து வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விஷ் பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரம் சகஜமான வாழ்க்கைக்குள்ளே அவங்க வரணும். டீயை குடிச்சிட்டே அப்படியே மாடி தோட்டத்தில் செடியெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பூவெல்லாம் பூத்துருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே, நல்ல க்ரீனிஷாக. லாஸ்ட் டைம் மாடி தோட்டத்தை காட்டும் போதே முல்லைப்பூ செடி வந்து எப்படி இருக்குது, பூ பூக்குதா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. முல்லைப்பூ செடியில் வந்து ஏன்னு தெரில பூ பூக்கவே இல்லை. டெய்லி சும்மா கொஞ்சோண்டு பூ பூக்கும். நான் 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த பூவெல்லாம் பறித்து வச்சு அப்புறமா கட்டி தலையில் வச்சுக்குவேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னு தெரில, இப்போ ஒரு 10 டேஸ்க்கு மேலே வந்து பூவே பூக்க மாட்டேங்குது. அந்த மொட்டெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது. நான் கூட பனி விழுகிறனால அப்படி இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். யாருக்காவது இதை பற்றி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம் அப்படின்னு. மாடி தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து சுடிதார் ஒன்று தைக்கலாம் அப்படின்ட்டு தைச்சிட்ருக்கேன். இந்த சுடிதார் வெட்டி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கினாச்சும் உட்காந்து தைக்கலாமே அப்படின்னு சொல்லி தைச்சிட்ருக்கேன். கயல் கண்மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சது. எல்லா பிள்ளைங்களுக்கும் சாட்டர்டேலேருந்து லீவ் விட்டா, கயல் கண்மணிக்கு ஃப்ரைடேலேருந்தே லீவ் விட்டாங்க. சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே எங்களுக்கு நாளையிலேருந்தே லீவு, 11 நாள் உங்களை டார்ச்சல் பண்ண போகிறோம்
அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு டெய்லரிங் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக இதை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். நான் பர்ஃபெக்டான டெய்லர்லாம் கிடையாது. எனக்கு ஏதோ தெரிஞ்சதை வச்சு வெட்டி அதை தச்சிட்ருக்கேன். வெட்டி தச்சு பழகிறதுக்கு புது சுடிதாரா அப்படின்னு கேட்க வேண்டாம். ஏன்னா புதுசு அப்படின்னா தான் அந்த துணியை வீண் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக கரெக்டாக தைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக தைப்பேன் அப்படின்றதுக்காகவே புதுசு எடுத்து தச்சிட்ருக்கேன். தச்சு பழகணும் அப்படின்றதுக்காகவே சுடிதார் மெட்டீரியல் ஆகட்டும், உள்ளே போட்டிருக்க லைனிங் ஆகட்டும் ரேட்டு கம்மியானதுக்கு தான் எடுத்தேன். தச்சு முடிச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கையல் கண்மணி 2 பேருக்குமே ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஹோம்ஒர்க் எதுவும் கொடுக்கல அப்படின்றனால வந்ததுலேருந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இடையில கொஞ்ச நேரம் டிவி ஆஃப் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ சண்டை வந்துருச்சு. அதனால் கையல் மட்டும் டிவி பார்த்துட்டு இருக்கா. கண்மணி நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன், எனக்கு எடிட் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் ஃபோன் எடுத்து வச்சு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கா. அம்மா வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சரி நானே ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சு அவளாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கா. கேமராவை ஆன் பண்ணல, கேமராவை ஆன் பண்ணாம அது ஃப்ரண்ட் கேமரால வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன்ட்டு பேக் கேமரால உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க. பாப்பா பாப்பா உன்னோட வீடியோ கிரியேட்டருக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு போ. தைக்கிறத பாதியிலே நிப்பாட்டிட்டு லேட் ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு நைட் டின்னருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மாவு தீந்துருச்சு. வீட்டில் சேமியா பாக்கெட் இருந்தது. சரி சேமியாவே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி சேமியாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு டின்னரை செஞ்சு கொடுத்துட்டு சுடிதாரையும் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் தச்ச சுடிதார் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. நான் பர்ஃபெக்டாலாம் தைக்கல, அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். கையில் என்னம்மா பிளைனாக தைச்சிருக்கேன், எந்த டிசைனுமே வைக்காம அப்படின்னு கேட்டா, பாப்பா நான் அவ்வளோ பெரிய டெய்லர்லாம் இல்லை, டிசைன்லாம் வச்சு தைக்கிறதுக்கு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் தைச்ச சுடிதார் எப்படி இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.